Hello friends, welcome to the next session of English grammar class. Last class நம்ம verbs, strong verbs, weak verbs and participle அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் auxiliary verbs அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Auxiliary verbs are nothing but verbs which are used along with main verb to form different types of tenses. Auxiliary verbsனால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸில் எப்போவுமே மெயின் வேர்ப்னு ஒன்று இருக்கும். அந்த மெயின் வேர்ப் கூட ஆக்சிலரி வேர்ப் ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ், இன்னொன்று மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் ஃபார்ம், பி ஃபார்ம் அண்ட் டூ ஃபார்ம். இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அண்ட் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், நீட், ஆட், டேர், மஸ்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோட ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போது பி ஃபார்ம் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பி ஃபார்ம் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இது எல்லாமே ஒரு சென்டென்ஸில் எந்த மாதிரி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம், சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிற டிபெண்ட் பண்ணி இந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். பி ஃபார்ம் ஆஃப் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மெகா இஸ் மை கொலீக், ஷாங்கியன் அண்ட் மேகா ஆர் ரூம்மேட்ஸ், ஐ ஆம் அ யூடியூபர், அக்ஷய் வாஸ் லிவிங் இன் பெங்களூர், ஷாங்கி அண்ட் அக்ஷய் வேர் டிஸ்கஸிங் அபவுட் அ ப்ராஜெக்ட். இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் ஆஃப் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், மேகா இஸ் மை கொலீக். இங்கே ஏன் இஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், மேகா பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இங்கே வந்து இஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஷாங்கியன் அண்ட் மேகா ஆர் மை ரூம்மேட்ஸ். இங்கே ஆறுங்கிற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், ரெண்டு பேர்த்தை பற்றி பேசுகிறோம். ஸோ இங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஆம் அ யூடியூபர். ஆம்ங்கிற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எப்போவுமே ஐங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவது மட்டும்தான் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அக்ஷய் வாஸ் லிவிங் இன் பெங்களூர். இங்கே ஏன் வாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி கன்வே பண்ணுறதுக்கு வாஸுங்கிற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். இங்கே சப்ஜெக்ட் வந்து அக்ஷய், ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட். அதில் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இஸ்ஸுங்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வாஸ். ஸோ இங்கே பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ the sentence becomes Akshay was living in Bangalore. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷாங்கி அண்ட் அக்ஷய் வேர் டிஸ்கஸிங் அபவுட் அ ப்ராஜெக்ட். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாஸ்ட்டில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி இங்கே கன்வே பண்ணுறோம். சப்ஜெக்ட் இஸ் ப்ளூரல், அதனால் வேர் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு சின்ன டேபிளர் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்துடலாம். டிபெண்டிங் அப்பான் த டென்ஸ் அண்ட் த சப்ஜெக்ட் எந்த மாதிரி பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஆர் யூஸ் பண்ணுறோம். சிமிலர்லி பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வாஸ் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் டென்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வேர் யூஸ் பண்ணுறோம். ஐங்கிறது எப்போவுமே சிங்குலர் சப்ஜெக்ட், அந்த சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசன்ட் ஃபார்மில் ஆமுங்கிற பி ஃபார்ம் வேர்ப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ இஸ்ன்னு வராது. ஓகேங்களா? இது நம்ம எப்போவுமே காமனாக பண்ணுற மிஸ்டேக், இது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற உடைமை, அதாவது ஒரு பொசஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மற்றவங்ககிட்டேருந்து நீங்கள் ஏதாவது வாங்கிக்கிட்டீங்க அதை பற்றி சொல்கிறதுக்கோ, நம்ம ஏதாவது மற்றவங்ககிட்டேருந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதை விவரிக்கிறதுக்கோ நம்ம வந்து ஹேவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். தே ஹேவ் அ பென்ஸ் கார். இங்கே ஹேவுங்கிறது பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பென்ஸ் கார் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அவங்களுடைய உடைமை, அப்படி இல்லைன்னா பொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வி ஹாவ் டின்னர் அட் 8 PM. இங்கே வி ஹாவ் டின்னர் அட் 8 PMனா நாங்கள் 8 மணிக்கு எங்களோட டின்னரை எடுத்துக்குவோம். அது வந்து ஒரு டேக், நம்ம எடுத்துக்கொள்கிறது. இதை வந்து சொல்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ ஹேட் அ ஹார்ட் அட்டாக் 1 year ago. இங்கே ஹேட் அண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம், அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு அந்த பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கார். ஸோ இந்த இடத்துல ஹேடுங்கிற ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹேட் அ லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் ஃப்ரம் மை டாட்டர். இங்கே ஐ ஹேட்
என்கிட்ட என்ன இருந்துச்சு இல்லை என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் யார்கிட்டேருந்து என் மகள்கிட்டேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் ரிசீவிங் சம்திங் ஃப்ரம் சம் ஒன். இதையும் சொல்கிறதுக்கு நம்ம ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th சென்டென்ஸ் ஹீ ஹேஸ் கம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்டில் ஹேஸ் அப்படிங்கிற ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் பார்த்துடலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு எப்போவுமே ஹேஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் எதர் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட் ரெண்டுத்துக்குமே ஹேட் அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ். ஹேஸ் அண்ட் ஹேவ் எப்போவுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எதர் த சப்ஜெக்ட் சிங்குலர் ஆர் ப்ளூரல் நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி டூ ஃபார்ம் ஆஃப் ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் எங்களை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கன்வே அண்ட் ஆக்ஷன். இன்னொருத்தங்க என்ன ஆக்ஷன் செஞ்சாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்கோ, ஒரு கொஷினை கேட்குறதுக்கோ, நெகட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு யூனிவர்சல் ஃபேக்டை சொல்கிறதுக்கோ டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ளீஸ் டூ ஆஸ் ஐ டெல் யூ. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறபடி நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒரு ஆக்ஷனை சொல்கிறோம். ஸோ அங்கே டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ். இது வந்து ஒரு கொஷின். ஸோ ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். டூ எப்போவுமே ப்ளூரலில் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் பாருங்கள், ஹீ டிட் நாட் கிவ் மீ எ ப்ரெசன்ட். இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன் அவன் எனக்கு ஒரு gift கொடுக்கல அப்படின்னு ஒரு எதிர்மறை செயலை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நாட் யூஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவாக மாறும். இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் நம்ம டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஷீ டஸ் ஸ்பீக் ஆர் ஷீ ஸ்பீக்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். அவள் பேசுவாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். இந்த மாதிரி ஒரு ஃபேக்டை கன்வே பண்ணுறதுக்கும் டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன, அது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். Until then, this is Girishra signing off. Be happy, be healthy, take care.